தங்கம் நான் போய் 1 கிலோ கறி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ தண்ணி குழம்பு வச்சு மிளகு போட்டு வறுத்து வச்சிரு மட்டனை, சரியா? என்னது மட்டன் எடுத்துட்டு வரீங்களா? ஆடி மாசம் பிறந்துருச்சுன்னு வீடு எல்லாம் ஒரு இடம் இல்லாம சுத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இனிமேல் இந்த ஒரு மாசத்துக்கு வீட்ல கறியே கிடையாது சொல்லிட்டேன். என்னது ஆடி மாசம் பிறந்துருச்சா? எனக்கே தெரியல தங்கம். சரி, நீ அப்ப ஏதாச்சும் செய் இன்னைக்கு. இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் தான் நம்ம வீட்ல. நீங்க போங்க. அப்பா எனக்கு கிரில் சிக்கன் வேணும்பா இன்னைக்கு. அப்பா எனக்கு சிக்கன் 65 வேணும்பா இன்னைக்கு. அடே நீங்க 2 பேரும் பேசாம இருங்கடா. ஆடி மாசம் பிறந்துருச்சு. அம்மா முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்னைக்கு வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு வேற வழியே இல்லை. நம்ம இன்னைக்கு சாம்பார் தான் சாப்பிட்டு ஆகணும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அம்மா நாங்க 2 பேரும் விளையாட போயிட்டு வரோமா? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க போய் விளையாடிட்டு 1 மணி நேரத்துல வந்துறோமா. என்னது விளையாட போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன் 2 பேருத்துக்கும். வேலையா? எங்களுக்கா? என்னமா வேலை வச்சிருக்க? இன்னைக்காக நாங்க போய் விளையாடிட்டு வரோமா. என்னமா நீ? அது ஒண்ணு இல்லடா. ஆடி மாசம்ல கோயில்ல கூழுத்துறாங்க. வாங்க போய் 3 பேரும் லைன்ல நின்னு கூழ வாங்கிட்டு வரலாம். கூழ வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிட்டு அப்புறமா நீங்க விளையாட போனா போதும். என்னது கூழ் வாங்கறதுக்கு நாங்க வரணுமா? ஏமா இப்படி பண்றீங்க? நீங்களே போங்கம்மா, நீங்களே வாங்கிட்டு வாங்க. நாங்க போய் விளையாடிட்டு வரோமா, ப்ளீஸ்மா. போமா, அங்க யாரமா வரது? ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கமா. லேட்டா போனா திட்டுவாங்க. நீங்களே போய் கூழ் வாங்கிட்டு வாங்கமா, போமா. டேய், நான் இப்பதானே அவங்க அம்மாட்ட பேசினேன். அவங்க அம்மாவும் நம்ம கூட தான் கூழ் வாங்குறதுக்கு கோயிலுக்கு வர போறாங்க. வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூழ் வாங்குற லைன்ல தான் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. நீ வேணா வந்து பாரு. நீ பேட் சுத்துறது முதல்ல நிறுத்துடா. உள்ள போய் கூழ் வாங்குறதுக்கு தூக்கு போசி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப எடுத்துட்டு வா. சரசக்கா, எனக்கு முன்னாடி கூழ் வாங்குறதுக்கு வந்துட்டீங்களா லைனுக்கு? ஆமா தங்கக்கா, கொஞ்ச நேரம் ஆனால் ரொம்ப கூட்டம் ஆயிரும்ல, அதான் நான் முன்னாடியே வந்து லைனில் நின்றுட்டேன். எங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, பசங்க வரலையா? 2 பேர் வீட்ல இருந்து கிளம்பி இப்பதான் வந்துட்டு இருக்காங்க சரசா. ஏண்டா 2 பேருக்கு வீட்ல இருந்து வரதுக்கு இவ்ளோ நேரமா? நான் எப்ப வர சொன்னேன், நீங்க எப்ப வந்திருக்கீங்க? இப்ப பாரு லைன்ல எவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு. அம்மா, வீட்ல இருந்து நடந்து வரணும்லமா. என்னம்மா நீங்க? நாங்க கிரிக்கெட் விளையாட போறோம்னு விட மாட்டேன்னு இப்படி வந்து இங்க லைன்ல நிக்க வச்சிட்டீங்களே, என்னம்மா நீங்க? டேய் சேசா, நீ வந்துட்டியாடா இங்க? கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வர சொன்னா நீயும் இங்க வந்திருக்க? ஆமாடா இன்பா, எங்க அம்மா தான் கூழ் வாங்கி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி வீடு, சீக்கிரமா கூழ வாங்கிட்டு விளையாடுறதுக்கு போலாம். 2 பேரும் ஒழுங்கா வரிசையில நின்னு சாமி கும்பிட்டு தூக்கு போசி நிறைய கூழ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் விளையாடுறதுக்கு போங்க, சரியா? திரும்பி வரும்போது அதான் நைட் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, புரிஞ்சுதா? மா, என்னம்மா சொல்ற? கூழா நைட்டுக்கு? ஏமா இப்படி பண்ற? டேய் சேசா, உனக்கும் தான். நீயும் ஒழுங்கா நின்று கூட வாங்கி கொடுத்துட்டு கிளம்பு, இல்லாட்டி நைட்டு பட்னி தான் இருக்கணும் சொல்லிட்டேன். 2 பேரும் விளையாடிட்டு வந்துட்டீங்களா? போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க. அம்மா, அதெல்லாம் உள்ள வரும்போதே கழுவியாச்சுமா. நீ முதல்ல சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வாமா, பசிக்குது. கை கால கழுவிட்டாமா. இங்க பாரு, கையில எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு நீயே பாரு. சரிடா, 2 பேரும் உட்காருங்க. அம்மா போய் சாப்பிடறதுக்கு கூழ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பசங்களா, போய் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்தாச்சா 2 பேரும்? ஆமாப்பா, 2 பேரும் விளையாடிட்டு வந்துட்டோம். சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா கிச்சன் போயிருக்காங்கப்பா. அப்படியா? சரிடா தங்கங்களா, இந்த நீங்க காலையில கேட்ட கிரில் சிக்கனும் 65 அப்பா வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. ஐ சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐ அப்பா, பரவாயில்லை, காலையில சொன்ன ஞாபகம் வந்துட்டீங்க. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. என்னங்க இது சிக்கன் வாசம் வருது? ஓ, உங்க வேலை தானா? நீங்க போய் எதுக்கு இப்ப கிரில் சிக்கன் 65 எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இந்த மாசத்துக்குள்ள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பரவாயில்ல தங்கம், வீடு பசங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடட்டு வீடு, பசங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறாங்க பாரு. அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டு வீடு. சரி சரி, அதான் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அப்புறம் என்ன பண்றது? சரி சாப்பிடுங்க 2 பேரும். சரி, அப்படியே கொஞ்சம் எனக்கு கூட சாப்பிட்டு பார்க்குற டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் கொடு. இதுக்கு பேசாம காலையிலேயே நான் சொன்ன மாதிரி கறி எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். எங்க நான் சொன்னா நீ கேட்குற? சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.